வணக்கம் நண்பர்களே. ஸோ ஜப்பான் எவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டான கண்ட்ரி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னதான் இருந்தாலும் இங்கே ஹார்ட் காப்பி புக்ஸ் வாங்கி படிக்கிற பழக்கம் வந்து இங்கே நிறைய இருக்குது மக்கள்கிட்ட. நீங்கள் ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லா இடத்துலையும் போகிறப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து கையில் வந்து புக் வச்சு படிப்பாங்க ஹார்ட் காப்பி. ஸோ கிண்டில் அந்த மாதிரி இல்லாமல் பேப்பர் புக் வச்சு படிப்பாங்க. இது வந்து இப்போ நாங்கள் டோக்கியோவில் ஒரு மாலில் இருக்கோம். ஸோ அந்த மாலில் வந்து பாருங்கள், புத்தகம் படிக்கிற பழக்கம் ஜப்பானியர்கள்ட்ட எவ்வளோ இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் புக்கு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. நிறையா வந்து இங்கே சிடிஸ்லாம் கூட கிடைக்கும். ஸோ அந்த சிடிஸ்லாம் வந்து எப்படின்னா உங்களுக்கு இப்போ மூவிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி உள்ளது. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு புத்தகங்கள் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். நிறைய கடைகளில் வந்து வச்சுருக்குறாங்க. சில நாவல்கள்லாம் பார்த்திங்கன்னா எபிசோடு. ஸோ நம்ம அந்த அனிமே பற்றி ஒரு ஜப்பான்லேயே அனிமேங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஜப்பான் அனிமே ரொம்ப பாப்புலரான ஒன்று. ஸோ அது ரிலேட்டடான புத்தகங்கள்லாம் கிடைக்கும். இது இங்கேன்னு மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேருந்து எல்லாமே இருக்கும். காமிக் லேண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. சின்ன பசங்க வந்து இப்படி புத்தகம் வாங்குறாங்க பாருங்கள். ஸோ புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ டெக்னாலஜி ரிலேட்டடான புத்தகங்கள்லாம் கூட இருக்குது. ஸோ கூகுள். ஸோ நிறைய பேர் வந்து ஜப்பானுக்கு வந்து லாங்குவேஜ் படிக்காமே வேலைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அது எவ்வளோ ஒரு தவறு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பாருங்கள். ஸோ கோபைலட்டுங்கிறது மைக்ரோசாஃப்ட் 365 ஒரு லேட்டஸ்டான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது ரிலேட்டட் புத்தகம் இங்கே இருக்குது. அதுவும் அவங்க மொழியிலே இருக்குது, ஜப்பானிய மொழியிலே இருக்குது. ChatGPTக்கான புத்தகங்கள், எக்ஸல் 2024. ஸோ டெக்னாலஜி ரிலேட்டடான புத்தகங்கள் அவங்க மொழியிலே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ஜாப்பனீஸில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்பை கூட லேப்டாப்னு சொல்ல மாட்டாங்க, வந்து பசுக்கோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாப்பனிய வார்த்தைகளில் தான் பயன்படுத்துவாங்க. லாங்குவேஜ் தெரியாமல் இங்கே வேலைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம். பாருங்கள் எவ்வளோ புத்தகங்கள் இருக்குன்னு. இது ஒரு மாலில் புத்தகத்துக்காக மட்டும் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நினச்சி பார்த்துக்கலாம். நம்ம ஊர்லேயும் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை இன்னும் ஊக்குவிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.